கல் வச்ச நகையை வாங்காதீங்க. கல்லுக்கு வேல்யூவே கிடையாது, இன்க்ளூடிங் வைரத்துக்கு வேல்யூ கிடையாது. ஸோ நீங்கள் வாங்குறது பிளெயின் கோல்டாக வாங்கினீங்கன்னா தான் நாளைக்கு ஒரு அவசரத்துக்கு வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் நகையாக வாங்கினீங்கன்னா நிச்சயமாக ஏமாந்துருவீங்க. ஏன்னா மேக்கிங் சார்ஜுங்கிற பேரில் 6%, 7%, 8% வரைக்கும் போயிடும். ஸோ 3400ங்கிறதுக்கு பதிலாக ஆக்சுவலாக நீங்கள் 8% எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்குவீங்க. ஏன்னா அவன் இவ்வளோ பெரிய கடை வச்சிருக்கான், இவ்வளோ மாடல் வச்சிருக்கான், சினிமாக்காரியை வச்சு ஆடு போடுறான், பலபலன்னு இருக்குது, வந்தோன்னா ஜோடா உடச்சு தரான், எல்லாத்துக்கும் சேர்த்து உங்கள்கிட்ட வசூல் பண்ணி தான் ஆகணும். அதனால் ஒரு 8-12% மார்ஜின் இல்லாமல் எந்த கோல்டு வியாபாரியும் பண்ண மாட்டோம். அப்படி ஏதாவது பண்ணுறான்னா அதில் கேட்மியம்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இஎம்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், தமிழில் சரியா தெரியல எனக்கு. கேட்மியம் சேர்த்துருவோம். அதனால தான் இப்போ ஹால்மார்க்குன்னு ஒரு கோல்டு இருக்குது. இந்த ஹால்மார்க் ஸ்டாம்பை பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். அண்ட் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ கம்மியாக மேக்கிங் சார்ஜ் வச்சு வாங்கணும். 120 வருஷத்துக்கு முன்னாடி கோல்டு 1 கிராம் ஒரு கோல்டு ₹1 இருந்தது. அதான் ஸ்டாண்டர்டு. கோல்டு இருந்தால் தான் நோட்டே அடிக்க முடியும் கவர்மெண்ட்டால். அன்றைக்கி வாங்கி உங்கள் சொந்த கொள்ளோ இல்லை எள்ளு தாத்தாவோ வாங்கின கோல்டை நீங்கள் இன்றைக்கும் அதை திராஸில் போட்டால் 1 கிராம்ங்கிறது இன்றைக்கும் 1 கிராம் தான் இருக்கும். மக்கள் ஏன் கோல்டு தான் வாங்குறாங்கன்னா கோல்டு தான் நம்பிக்கையான அசெட் அவங்களுக்கு. இப்போ என்ன மாதிரி ஆளுக்கு அது அசெட்டு கிடையாது. பட் ஆனால் ஒரு லோவர் மிடில் கிளாஸ் கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு மாதம் ஒரு 25,000 ரூபா சம்பாதிக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அதுதான் ரியல் அசெட்டு. ஏன்னா அவனுக்கு அசெட்னா என்னென்னா ஒரு அவசர காலத்துக்கு அந்த கோல்டு அந்த அசெட்டை ஏதாவது யூஸ் பண்ணணும். கோல்டு தான் ஒரே ப்ராடக்ட்டு. நீங்கள் கொண்டு போய் வச்சிங்கன்னா உடனே உங்களுக்கு மார்வாடி கடையில் வச்சாலும் சரி, இல்லை பேங்க்கில் வச்சாலும் சரி, இல்லை ஒரு கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனியில் வச்சிங்கன்னா கூட, இப்போ நிறைய கோல்டு ஃபைனான்ஸ் கம்பெனி இருக்குது, இங்கெல்லாம் வச்சிங்கன்னா உடனே கேஷ் கிடைக்கும். நினச்சா கொண்டு போய் பேங்க்கில் வச்சா காசு தர மாட்டோம். ஸோ உங்களுக்கு அர்ஜென்ட்டாக கேஷாக கன்வெர்ட் பண்ணுற ஒரே அசெட்டு கோல்டு தான். அதனால் எவ்வளோ நாள் ஆனாலும் மினிமம் லோவர் மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க ஒரு அமௌண்ட்டு கோல்டு டெஃபினட்டாக வச்சுக்கணுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நீங்கள் ஆனால் காயினாக வாங்கினீங்கன்னா மார்வாடி கடையோ இல்லாட்டா சில ஃபைனான்ஸ் கம்பெனிகள் தான் வைக்க முடியும், பப்ளிக் செக்டர் பேங்க்கில் வைக்க முடியாது. அதுதான் ஒரே டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் அதை வீட்டில் வைக்க முடியாது, எவனா திருடிட்டு போடுவான். ஆனால் நீங்கள் பேங்க் லாக்கரில் தான் வைக்கணும். அந்த லாக்கர் செலவு கொஞ்சம் வரதான் செய்யும். ஆனால் அதெல்லாம் பார்த்தா அவசரத்துக்கு உதவத்துக்கு இதை விட்டால் வேறு வழி கிடையாது. ஆனால் நீங்கள் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுவேன்னா இப்போ நீங்கள் இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 6 மாதத்தில் அதிபாதாளத்துக்கு விழுந்துருச்சு. இண்டெக்ஸ் பார்த்தா அப்படியே இருக்கே தவிர 70-75% ஸ்டாக்கு ரொம்ப விழுந்துருச்சு. அடுத்து இவ்வளோ அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒன்று நீங்கள் இந்த திருட்டு பயம் இருக்குது. இன்னொரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னால் கோல்டு ஒரேடியாக கபகபன்னு ஏறாது. விலை வீக்கம் எவ்வளோ ஏறுதோ அவ்வளோ தான் ஏறும். விலை வீக்கம் 4% இருந்தால் கோல்டு 5% ஏறும். அதனால் வேல்யூ ரொம்ப ஏறுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட் டேர்மில் ரொம்ப ஏறாது. பட் ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நல்லா ஏறும். எவ்வளோ விலை வீக்கம் இருக்குது அப்படிங்கிறது ஒரு சொசைட்டியில் முதல்ல நம்மளுக்கு கோல்டு தான் முக்கியம். அதனால் யாராக இருந்தாலும் முதல்ல ஒரு 2-3 லட்ச ரூபாய்க்காவது கோல்டை வாங்கி வச்சா தான் அவசரத்துக்கு 1.5-2 லட்ச ரூபா உங்களால் மார்வாடி கடையில் வைக்க முடியும். ஏன்னா இன்றைக்கி ஒரு ஹார்ட் ஆப்ரேஷனுங்கிறது 5 லட்ச ரூபா. சரி, நீங்கள் இன்சூரன்ஸ் வச்சுருக்கீங்க, கம்பெனியில் இன்சூரன்ஸ் இருந்தால் கூட கையில் ஒரு 2 லட்ச ரூபா இல்லாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்க்க முடியாது. இல்லாட்டா ஊரை விட்டு போகிறீங்க, இங்கேருந்து விட்டு அமெரிக்கா போகிறீங்கன்னா இங்கேருந்து நான் H1B கிடச்சிடுச்சு அமெரிக்கா போயிட்டு திரும்பி வரதில்லை. யாரும் அமெரிக்கா போனால் திரும்பி வர மாட்டாங்க. அப்போ இங்கேருந்து அசெட் எடுத்துன்னு போனால் கையில் ஒரு 50 பவுன் எடுத்துன்னு போனால் அங்கே டாலருக்கு கொடுத்துட்டு நீங்கள் இங்கே எவ்வளோ ரூபாய்க்கு கிடைக்குமோ அதுக்கு ஈக்குவலாக அங்கே டாலருக்கு கிடைக்கும். கஸ்டம்ஸ்லாம் கண்டுக்க மாட்டான். நீ ஒரு 25-50 பவுன் உங்கள் பொண்டாட்டி ஒரு 50 பவுன் எடுத்துகிட்டு போட்டு போயிட்டிங்கன்னா 100 பவுண்டு போட்டு போயிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். 800 கிராம் எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா சேஃபாக இருக்கும். அங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேஃப்டிக்கு ஒரு 100 பவுன் நகையாக மாட்டின்னு போனீங்கன்னா அங்கே ஈஸியாக அங்கேயும் வடகு கடை எல்லாம் இருக்கும், அங்கேயும் ஸ்டார்ட் பண்ணுறது ஈஸி. எங்கே போனாலும் கோல்டு ஒரே வேல்யூ தான். இல்லை இலங்கை மாதிரி ப்ராப்ளமாகி ஊரை விட்டு ஓடனாலும் கோல்டு தேவை. இல்லை ஒரு எமர்ஜென்சி காலேஜ் ஃபீஸ் கட்டணும், காலேஜ் டொனேஷன் கட்டணும், இல்லை சொந்தக்காரனுக்கு உடம்பு சரியில்லை, இதுக்கெல்லாம் நிச்சயமாக எல்லாருக்கும் வாழ்க்கையில் நிச்சயமாக வரதான் செய்யும். நான் எல்லாம் சூப்பராக வச்சுருக்கேன், சேவ் பண்ணுறேன், பிளான் வச்சுருக்கேன், அதெல்லாம் நான் அவசரம் தான், இதுதான் வழி. அதனால் மினிமம் ஒரு 2-3 லட்ச ரூபா வரைக்கும் கோல்டை சேர்க்காமல் இருக்கிறது முட்டாள்தனம்.